ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருக்கும். ஆனால் புனர்பூசம் 4ஆம் பாதம் பார்த்திங்கன்னா கடக ராசியில் வந்து அமைகின்றன. அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னும் பொழுது, புனர்பூசனாலே குருவனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு தசை தான் ஆரம்ப தசையாக இருக்கும். இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்த இந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நாமகர குழந்தை பிறந்தால் என்ன பேர் ஆரம்பத்தில் பேர் வைக்கலாம் அப்படின்னா, ஆரம்ப பேர், அதாவது என்ன பேர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கே கோ ஹா இ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புனர்பூசம் தேவகணம், மிருகம் வந்து பெண் பூனை, விருட்சம் அதாவது மரம் சொல்கிறது மூங்கில் மரம், பட்சி வந்து அன்னம். இந்த கடக ராசியில் கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு பரந்த மனப்பான்மை. ஏன்னா குரு வந்து ரொம்ப அருமையான கிரகம் இல்லையா. குருவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள், சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அப்போ பரந்த மனப்பான்மை உடையவர்கள், விரோதிக்கு கூட அருள்பாலிக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும் இவங்களுக்குன்னு சொல்லலாம். ரொம்ப எதையும் எடுத்தும் கவுத்தும் செய்ய மாட்டாங்க. ஒரு நிதான போக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருந்தன்மை, பெரிய புத்தி, பெரிய யோசனை நிச்சயமாக இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலையும் உள்ளூரில் பிறந்து உள்ளூரில் இருக்கிறத விட ஊரை விட்டு வெளியில் வந்து வெளியே மாநிலமோ ஸ்டேட்டோ வெளியில் போய் ஜீவிதம் பண்ணால் தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க. அரசியலில் இவங்க பங்கு வகிப்பாங்க. கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவங்க பெரிய பெரிய பெரும்புள்ளியாக தான் இருப்பாங்க. ஒரு சாதாரண போஸ்ட்டில் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு தலைவர்களாக இல்லை தலைவர்களுக்கு அடுத்துள்ள போஸ்ட்டு அப்படி தான் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய நிலை. அரசாங்கத்துலேயும் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறைன்னு சொல்லிட்டோம். அதாவது டாக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடியவர், மருந்து கம்பெனி வச்சுருப்பாங்க சுயமாக, இல்லைன்னா மருந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க. இப்படியாக இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகத்துறையில் இருப்பாங்க. நிதித்துறை, நீதித்துறையில் கூட இவங்க பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா, இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னும் போது எங்கன்னா கடகத்தில் தான் வருது நவாம்சம். அப்போது இந்த நவாம்சம் கடகத்தை காட்டுது. சந்திரன் தான். அப்போ வந்து இவங்க பொறுத்த வரலையும் பெரும்பாலும் ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், சாதகமாக இருக்கும். அதுவும் அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஏற்புடைய தொழில்.
இல்லை அரசாங்கத்தில் நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி சொந்த தொழிலும் பண்ணலாம், ஒன்றும் குறை கிடையாது ஜாதக அடிப்படையில் அவங்க. ஆனால் இந்த கடக லக்னம் கடக ராசியில் பார்த்தா வாழ்க்கை துணை அமைகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவது அப்படின்னாக்கா இந்த இதுக்கு சனி பகவான் தானே ஏழுக்குடையவனாயிடுறாரு. அதனால் கொஞ்சம் வாழ்க்கை துணை அமைவது கடினம். அமைஞ்சிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 60% மக்கள் இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை அவங்க திருப்திப்பட்ட வாழ்க்கை இருக்காது. பொருளாதாரத்தில் சுபீட்சமாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கை பர்சனல் லைஃப் அந்த அளவுக்கு திருப்தி இருக்காதுன்னு சொல்கிறோம். சரி வாங்க, இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஓராண்டு பலன்களை சொல்ல போகிறோம். கடந்த ஆண்டு இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அஷ்டமத்து சனி இருந்தது, 8ஆம் இடத்தில் சனி, லக்னத்துக்கு 8இல் சனி, ராசிக்கு 8இல் சனி, அஷ்டமத்து சனி. ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிங்க, அவமானம் அசிங்கம் எல்லாம் நடந்தது. குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவி சண்டை, குடும்ப உறுப்பினர்களோட சண்டை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, முதலாளிகிட்ட பிரச்சனை, நிர்வாகத்துக்கிட்ட பிரச்சனை, சக ஊழியர்கள் ஒத்துழைக்கலை. இப்படி எங்கே போனாலும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்களை தேடி தந்தது இந்த சனி பகவான். இல்லை வருமானமாவது இருந்ததுன்னா சில பேருக்கு வருமானம் இருந்தது, செலவு ரெட்டிப்பாக இருந்தது, சில பேருக்கு வருமானமே இல்லை. இடம் ஆறுதல் கிடச்சிது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் இடமாற்றம் கிடச்சி பிரச்சனையாக வந்துச்சு. ஒரு சிலருக்கு தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சரியாக போகலை, வருமானமே இல்லை. வருமானம் வந்துச்சுன்னா செலவு ரெட்டிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லா நிலைகளிலும் இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ரொம்ப கெடுத்தார் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம், 9ஆம் இடம் அற்புதமான இடம். அப்போது உங்களை பொறுத்த வரலையும், அதாவது 9ங்கிறது சனி பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லையே ஒழிய, பட் இருந்தாலும் இருக்கிற இடத்த நல்லது செய்வார். அதாவது புண்ணியம், பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கு. சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா பாக்கிய தடை ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இருந்தாலும் 9ஆம் இடம் அந்த அளவுக்கு சனிக்கு மோசமான இடம் கிடையாது. 8ல் இருக்கிற இது அநியாயத்துக்கு கெடுத்தா இருப்பாருங்க, அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் இதெல்லாம் நடக்காது. காரிய தடை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை எடுத்தால் அது சட்டுப்பட்டு முடியாது, ஜவ்வு மாதிரி இழுக்கும். அதனால் எந்த ஒரு காரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. லாபம் கூட அதிகமாக கிடைக்காது. அதனால் உங்களை பொறுத்தவரை மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமானால் நிச்சயமாக காலதாமதமாகும். இப்போ அது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை, 2வது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம். சரி, இந்த குரு பகவானை பார்க்கலாம் வாங்க. கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொட்டி கொடுத்தார். அள்ளி கொடுத்தாருன்றதை விட கொட்டி கொடுத்தாருன்னு சொல்லணும்.
பொருளாதாரம் ஓரளவுக்கு, அதாவது சனி கெடுதல் செஞ்சாலும் குரு நல்லது செஞ்சார். இப்போ குரு நல்ல இடத்துல இருக்காரான்னா இல்லை, 12 மறைஞ்சிட்டார். குரு 12 இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு 6 12 இருக்கலாம், ஆனால் 9 12 இருக்கக்கூடாது. பாக்கிய தடை ஏற்படும். என்னதான் கஷ்டப்பட்டு ஒழிச்சாலும் போன ஜென்மத்து பலன் நல்லா இருந்தால் தான் இப்போ கிடைக்கும். இல்லைன்னா மாடு மாதிரி கஷ்டப்படுறேங்க, ஒன்றும் வருமானம் இல்லைங்க, 5 பைசா மிஞ்சலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். 12ஆம் இடம் குரு இருக்கிறதால தந்தை 9ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கார் இல்லையா, அப்போ தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம், தொழிலில் பின்னடைவு இருக்கும், தந்தைக்கு தொழில் நல்லா போகாது, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கூட 12ஆம் இடம் சுப செலவினை கொடுக்கக்கூடிய இடம். சுப கிரகம் இல்லையோ, அப்போ சுப செலவை கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்க அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நம்பி போகலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தைக்கு தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம், அல்லது ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட ஒரு சிலர் போயிட்டு வருவீங்க. அதனால் சந்தோஷம் உண்டா? சந்தோஷம் உண்டு. இது ஸ்தான பலம். இப்போது குரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் பார்வை பலம் இருக்கிறது. குரு பாருங்கள், 4ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். இப்போது பர்சனலாக வண்டி 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கீங்க, அது மாற்றணும்னு சொன்னால் கூட பழசை விற்றுட்டு புதுசு மாற்றுவீங்க. இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு சொன்னாலும் கார் வாங்கக்கூடிய நிலை. இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. உங்கள் தகுதிக்கு மீறி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுன்னா கூட வெளிநாடு அனுப்புவீங்க, படிக்க வைப்பீங்க. பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க, கருத்தை படித்து நல்ல சாதனை புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகவாசிகளாக இருப்பீர்கள். இந்த அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இப்போ கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது மூலம் வருமானம் கிடைக்கும். இல்லை வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க, அதனால் வருமானம் கிடைக்கும். இப்போ 4ஆம் இடம் அசையா சொத்துக்கள் மூலம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த குருவானவர் தன்னுடைய வீடான 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்பி நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி, இல்லை சொந்த தொழிலையும் சரி, எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு அறவே இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ கடந்த ஆண்டு மருத்துவ செலவு வச்சுருக்கலாம். இப்போ இந்த ஆண்டு மருத்துவ செலவுக்கு இல்லை, வாய்ப்புகள் இல்லை, கவலைப்பட வேண்டாம். எந்த யாருக்கும் வீட்டு குடும்ப உறுப்பினராகட்டும் இல்லை உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது, இந்த குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தந்த இடம். அங்கே தான் சனி இருந்தார் கடந்த ஆண்டு. இப்போ ராகு கேது பயிற்சி 9ல் இருந்த ராகு டிரான்சிட் ஆகி இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆக்சுவலாக 8ல் ராகு இருந்தால் ராகு 1.5 வருஷம் இருப்பார். நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ஓராண்டுலாம் இந்த குரு அந்த ஓராண்டு பார்க்க போகிறார் ராகு. அப்போ 8ல் இருக்கும் ராகு தீய பலனை தர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும்
நிச்சயமாக குரு பார்வையில் இருப்பதால் கண்டிப்பாக தீய பலனை ராகு தர இயலாது. மாறாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு காலமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது இங்கே உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகு தீய பலன்களை தர இயலாது அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டாட்டம், ரேஸு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலம். லாட் சீட்டு வாங்கலாமா? தாராளமாக வாங்குங்க. ரேஸில் கலந்துக்கலாமா? தாராளமாக கலந்துங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகு கேது டிரான்சிட்னா, ராகு 8க்கு போனார்னா கேது எங்கே போனார் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு வந்தார். 2ஆம் இடத்துல கேது வரலாமோ? வரக்கூடாது. குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கணவன் மனைவி பிரியணும், இந்த கணவன் மனைவி பர்மனெண்ட்டாக பிரியணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த கேதுவை அழகாக பிரித்து விட்டுருவார். அழகாக சண்டை போட்டு பிரித்து விட்டு பஞ்சாயத்தாகி கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரிவினை என்பது தற்காலிக பிரிவினையாகி அப்புறம் நிரந்தர பிரிவினை வரைக்கும் கோர்த்து விட்டுரும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்காதுங்களே. யார் பிரியணும்னா அவங்க தான் பிரிய முடியும், மற்றவங்களாம் சண்டை சச்சரவு போடலாம். குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு வீட்டில் அவங்களாம் பாருங்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்கெல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா? கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த கேது 2ல் இருக்கும்போது வெளிநாடு போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. ஆனால் இந்த உள்நாட்டில் இருந்தீங்கன்னா 2ல் கேது இருக்கிறது, அதாவது உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்போ சிறப்பாக இருக்கணும். இப்போ அந்த அந்த ஜனனகாலத்தில் அந்த ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி இயங்கும் இல்லையா? அந்த தசாபுத்தி இப்போ உங்களுக்கு சிறப்பான தசாபுத்தி இயங்கி கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் போகிற இடம்லாம் பேசுகிறத பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாக்கிரதையாக பேசணும். அலுவலகம், நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில், வெளியில், எங்கே போனாலும், இல்லை போனே வந்தாலும் சரி, கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும், பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சனி பகவான் பார்வை நம்ம 3ஆம் இடத்தை பார்க்குது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா? கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும். குறுகிய தூர பயணத்தால் நிச்சயமாக நல்லது நடக்காது. இப்போ ராகு கேதுவால் எந்த ஒரு நல்ல பலனும் இல்லை. மாறாக ராகுவை குரு பார்ப்பதால் தீய பலன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும். கேதுவால் தீய பலன்கள் தான். சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்வை பலன் அசுப பலன் தான். இந்த குருவை பொறுத்த வரலையும் நம்ம சொல்லிட்டோம். குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வண்டி வாகனங்களை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, தோட்டம் துறவு வாங்குவீங்க, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க, காரே வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த குரு சாதகமாக, குரு பார்வை சாதகமாக இருக்கின்றன. குரு 12ல் இருந்தாலும் சுப செலவைத்தான் தருவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஓராண்டு இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்கள் சென்ற ஆண்டு மாதிரிலாம் இருக்கார். சென்ற ஆண்டு தான் ரொம்ப அசிங்கம், அவமானத்தை பட்டீங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டு. பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும். இருக்கிறதால தான் வீடு வாங்குவீங்க, வீடு கட்ட போகிறீங்க, மனம் வாங்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த குரு 12ல் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வாருங்கள். ஆனால் கொண்டகடலையே அர்ச்சனை பண்ணலாம், இல்லை நைவேத்தியம் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ராகுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள்.
கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கு நீங்கள் காளகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம் போகலாம், திருநாகேஸ்வரம் உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே போகலாம். அதே நேரத்தில் கேதுக்கு பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க, இல்லைன்னா கேது ரொம்ப கெடுத்துருவார். பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது. பாருங்கள், ராகு நியூட்ரலாக இருப்பார், சனி நியூட்ரலு, குருவும் நியூட்ரலு. ஆனால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் குரு பார்வை நல்லதாக நடக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ல் கேது இருக்கிறதால வருமானத்தில் கூட கொஞ்சம் தடை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டு நிச்சயமாக சிறப்பான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.